தாவேகாவோட முதல் பட்ஜெட்ல ஏதாவது உருப்படியா இருக்கான்னு நம்மளும் தேடி பார்த்தா ஒண்ணு கூட உருப்படியா இல்ல. இந்த கடந்த கால திமுக அரசை விட பல மடங்கு நாங்க மக்களுக்கு நல்லது பண்ணுவோம்னு சொல்லிதான் ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சாங்க. சரி, பல மடங்கு நல்லது பண்றது இருக்கட்டும், பட்ஜெட்ல ஏதாவது நல்லது பண்ணுவாங்க, நிதியை அதிகப்படுத்திருப்பாங்கன்னு பார்த்தா கடந்த கால திமுக அரசு மக்களுக்கு ஒதுக்குன நிதியை விட பல்லாயிரம் கோடி நிதியை குறைச்சிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா பள்ளி மாணவர்கள், மீனவர்கள், விவசாயிகள், பெண்கள்னு இவங்க எல்லாருக்குமே ஓரவஞ்சகம் பண்ணிருக்காங்க. மத்திய அரசு தாக்கல் செய்யற பட்ஜெட்ல தான் தமிழ்நாடு அரசுக்கு ஓரவஞ்சகம் பண்ணும் சொல்லிட்டு பார்த்தா இந்த தமிழ்நாடு அரசு தாவேகா அரசுமே தமிழக மக்களுக்கு ஓரவஞ்சனை பண்ணிருக்கு. அப்படி என்ன குளறுபடிய இந்த தாவேகா அரசு தமிழக பட்ஜெட்ல பண்ணி வச்சிருக்காங்கிறத நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பார்த்திடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கடந்த கால திமுக அரசு மு.க. ஸ்டாலின் அவர்களின் அரசு 21வது ஆண்டுல இருந்து 25 வரைக்கும் ஆண்டாங்க. குறிப்பா மார்ச் மாசம் வரைக்கும். அதுல 21ல அவங்க ஆட்சிக்கு வந்ததுமே அவங்களோட முதல் பட்ஜெட்ல பள்ளிக்கான கல்வி நிதிய 32,599 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தாங்க. அது அப்படியே அவங்க ஆட்சியிலிருந்து ரிலீவ் ஆகிறப்போ, சரியா சொல்லணும்னா 2025 மார்ச் மாதத்துல எவ்வளவு ரூபாய் தெரியுமா அதிகப்படுத்தி இருந்தாங்க? கிட்டத்தட்ட 48,534 கோடி ரூபாய் அதிகப்படுத்தி இருந்தாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தப்ப வெறும் 32,599 கோடி ரூபாயா இருந்தது. அவங்க ஆட்சியை விட்டு போறப்ப 48,534 கோடி ரூபாயா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, இவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனதா அதுக்கடுத்து வந்த தாவேகா அரசு அடுத்த நிலைக்கு கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா கிடையாது. அது அப்படியே பல மடங்கு குறைச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இப்ப தாவேகா தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த இடைக்கால பட்ஜெட்ல எவ்வளவு கோடி ரூபாய் பள்ளி கல்விக்காக ஒதுக்கி இருக்காங்கன்னு பார்த்தா வெறும் 46,767 கோடி ரூபாய் தான் ஒதுக்கி இருக்காங்க. அதுலயும் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா சுமார் 2,244 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு. அதாவது கடந்த கால திமுக அரசு தாக்கல் பண்ணிட்டு போன இடைக்கால பட்ஜெட்டை விட இந்த தாவேகா அரசு சப்மிட் பண்ணிருக்கக்கூடிய பட்ஜெட்ல 2,244 கோடி ரூபாய் கம்மியா இருக்கு. இதுதான் இப்ப மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு. சரி, கல்வியில தான் இப்படி தாவேகா அரசு கோட்டை விட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு பக்கம் மத்திய அரசு தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதி 3000 கோடி ரூபாயை இன்னும் கேட்டு வாங்கல. பொதுவாவே மத்திய அரசு தாக்கல் பண்ணக்கூடிய பட்ஜெட்ல தமிழக அரசுக்கு ஓரவஞ்சகம் பண்ணும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அவங்க தான் அந்த பாஜக அரசு தான் அப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க தமிழக அரசுல புதுசா ஆட்சி அமைஞ்சிருக்கக்கூடிய தாவேகா அரசுமே கல்வி நிதியில கல்வியில ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்ல ஓரவஞ்சகம் தான் பண்ணிருக்காங்க. அதன்படி பார்த்தா 2,000 கோடி ரூபாய்க்கு மேல குறைச்சிருக்கிறாங்க. இதுவும் சர்ச்சையா மாறி இருக்கு. அடுத்து மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம மீனவர்களுக்குமே இந்த தாவேகா அரசு ஓரவஞ்சகம் தான் பண்ணிருக்கு. அதுல என்ன அப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா திமுக அரசு ஆண்டப்ப, சரியா சொல்லணும்னா 2023ஆம் ஆண்டு 18ஆம் தேதி மீனவர்கள் மாநாட்டுல முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்போ ஆட்சியில இருந்த போது மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை 8,000 ரூபாயா உயர்த்தி வழங்குவன்னு சொல்லி அவர் அறிவிச்ச 10 நாள்ல அரசாணை வெளியிடப்பட்டுச்சு. அவரு 8,000 ரூபாய் கொடுப்பன்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி அரசாணையும் வெளியிடப்பட்டுச்சு. ஆனா இந்த தாவேகா அரசு இப்ப மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை அவங்க அறிவிச்ச மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்ச 8,000 இருந்து 7,000 ரூபாயா குறைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1,000 ரூபாயை குறைச்சிருக்கு. மீனவர்களுக்கும் இந்த தாவேகா அரசு ஓரவஞ்சகம் தான் பண்ணிருக்கு. அடுத்து திமுக அரசு கொடுத்துட்டு இருந்த நிதியை விட பல மடங்கு குறைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா தாவேகா அறிவிச்ச ஒரு நிதியவே இப்ப குறைச்சிருக்காங்க. சரியா சொல்லணும்னா இந்த தாவேகா அரசு ஆட்சி அமைச்ச அப்புறம் ஜூன் 23ஆம் தேதி தாய்மாமன் சீரு தர்றதுக்காக 755 கோடி ரூபாயை தாவேகா அரசு ஒதுக்கி இருக்கிறதா அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டை இந்த தாவேகா அரசு வெளியிட்டாங்க. அதை பார்த்து குழந்தை இப்பதான் பிஞ்சு குழந்தைய பெற்றவங்க எல்லாம் தாய்மார்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. சரி, ஓகே, நம்ம குழந்தைக்கு பவுன் கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல இருந்தாங்க. அதுல இப்ப தாவேகா அரசு மண்ணை வாரி போட்டிருக்கு. அதன்படி பார்த்தா இந்த பட்ஜெட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க
பண்ணிருக்காங்கன்னா இந்த தாய்மாமன் சீருக்காக வெறும் 560 கோடி ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது ஜூன் 23ஆம் தேதி சொன்னது என்ன 755 கோடி. ஆனா இப்ப சொல்லியிருக்கிறது என்ன பட்ஜெட்ல 560 கோடி, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் மாயமாயிருக்கு. அது எங்க போயிருக்குன்னு தெரியல. அப்ப அரசாணையில ஒண்ணு சொல்லிட்டு பட்ஜெட்ல ஒண்ணு சொல்றது எந்த விதத்துல நியாயம் தெரியல. இப்படி பெண்கள் சார்ந்த விஷயத்திலையும் இந்த தாவேக அரசு நாமத்தை தான் போட்டிருக்கு. அதாவது திமுக அரசு அறிவிச்சதை விட குறைச்சு சொன்னதை காட்டிலும் இவங்க சொன்னதுலயே குறைச்சு கோல்மால் பண்ணிருக்காங்க. சரி, இது மட்டும் தானான்னு பார்த்தா இன்னும் அல்டிமேட்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா, சமீபமா முதலமைச்சர் விஜய் அவர்கள் சில அரசு பேருந்துகளை தொடக்கி வைக்கிறதுக்காக போயிருந்தாரு. அரசு பேருந்தை தொடக்கி வச்சுட்டு அந்த அரசு பேருந்துலயே பயணம் பண்ணாரு. அவரெல்லாம் ரொம்ப பிரிவிலேஜ் கிட்ட இல்ல, அவரெல்லாம் ரொம்ப வசதியான வீட்டு பிள்ளை, ஏசி இல்லாம வளர்ந்தது இல்ல அப்படிங்கறதுனால அந்த அரசு பேருந்துல பயணம் பண்ணிட்டு 4-5 ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கீழே இறங்கும் போது போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட ஏசி பஸ்ஸா இனிமே வாங்கி போடுங்க, நாளா வந்தெல்லாம் எப்படி டிராவல் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இத போக்குவரத்து துறை அமைச்சருமே வெளியே பிரஸ் மீட்ல சொல்லியிருந்திருக்காரு. சோ இந்த சூழல்ல இப்ப கிட்டத்தட்ட 1000 பேருந்துகளை வாங்குறதுக்காக 500 கோடி ரூபாய், 1000 ஏசி பேருந்துகளை வாங்குறதுக்காக 500 கோடி ரூபாய இந்த தாவேக அரசு ஒதுக்கி இருக்கு. அதாவது ஆல்ரெடி மகளிர் பேருந்து அப்படிங்கிற இலவச பேருந்தோட எண்ணிக்கையே கம்மியா இருக்கு, கூட்ட நெரிசல் அதிகமா இருக்குன்னு பெண்கள் பலரும் இப்ப வரைக்கும் புகார் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. சரி, மகளிர் விடியல் பயணத்தோட பேருந்துகளை தான் அதிகப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஏசி பஸ் 1000 ஏசி பஸ் 500 கோடி ரூபாய்க்கு வாங்க போறாங்க. இது இப்ப மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு. அப்போ ஏசி பஸ் கொண்டு வந்தா கண்டிப்பா அதுக்கு காசு கட்டி தான் ஆகணும், கண்டிப்பா கான்ட்ராக்ட் கிட்ட தான் கொடுப்பாங்க. இலவச பேருந்து கிடையாது, பெண்கள் காசு கொடுத்துதான் ஆகணும். ஒரு சைடு பெண்களுக்கு ஆதரவா நிக்கிற மாதிரி சொல்லிட்டு பெண்கள் இங்க இலவச மகளிர் விடியல் பயணம் பேருந்து பத்தல அதிகப்படுத்துங்கன்னு கோரிக்கை வச்சுட்டு இருக்க கேப்ல இந்த சைடு இவர் ஒரு நாள் பயணம் பண்ணப்ப ஏசி இல்லைன்னு ஒரு காரணத்துக்காக 1000 ஏசி பஸ் வாங்குறதுக்காக இப்ப போக்குவரத்து துறை முடிவு பண்ணிருக்கு. இது இப்போ மிகப்பெரிய பூதாகரமான செய்தியா இருக்கு. இது மிகப்பெரிய இப்ப சர்ச்சைக்குள்ளாயும் போயிருக்கு. இப்படி பள்ளி மாணவர்களுக்கு ஓரவஞ்சகோ, மீனவர்களுக்கு ஓரவஞ்சகோ, அடுத்து தாய்மாமன் சீர்ல ஓரவஞ்சகோ, அடுத்து பெண்கள் போகக்கூடிய மகளிர் விடியல் பயணத்தோட பஸ்ஸா அதிகரிக்கிறதுக்கு பதிலா ஏசி பஸ் தண்டத்துக்குன்னு 1000 ஏசி பஸ் வாங்கி போட போறாங்க, அதுல மகளிர் கண்டிப்பா காசு கொடுத்துதான் போகணும் இப்படின்னு எல்லாருக்கும் ஓரவஞ்சகம் பண்ற மாதிரி இப்ப மகளிர் உரிமை தொகையிலேயும் ஒரு ஓரவஞ்சகம் பண்ணிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் தருவன்னு சொல்லிதான் இந்த தாவேக அரசு ஆட்சியை பிடிச்சிச்சு. அதன்படி பார்த்தா அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டாரு, அடுத்த மாசமே 2500 ரூபாய் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இல்ல 2500 ரூபாய் கிடையாது, கலைஞரோட பேர்ல கொடுத்துட்டு இருந்தா மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டு இருந்தா அதே 1000 ரூபாய் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி திமுக அரசு கொண்டு வந்த அதே 1000 ரூபாய் திட்டத்தையே கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, இந்த பட்ஜெட்லயாவது 2500 ரூபாய மகளிருக்கு தருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அதை பத்தி எதுவும் சொல்லாம மகளிர் உரிமை தொகைக்காக 14,411 கோடி ரூபாயை ஒதுக்கிருக்கோன்னு மட்டும் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இந்த 2500 ரூபாயை எப்ப கொடுப்போம் அப்படிங்கறத சொல்லவே இல்லை, நேக்கா தப்பிச்சுட்டாங்க. இப்படி முழுக்க முழுக்க பூசி முழுகி முன்னாடி ஒண்ணு செஞ்சதை குறைச்சு இவங்க அறிவிச்சதையே மாத்தின்னு முழுக்க முழுக்க ஒரு குளறுபடியான பட்ஜெட்டை தான் இந்த தாவேக அரசு தாக்குதல் பண்ணிருக்கு. இதுதான் இப்ப மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அதாவது மக்களோட ஓட்டை வாங்குறதுக்காக வருஷத்துக்கு 6 சிலிண்டர், வேலை இல்லாதவங்களுக்கு காசு, தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, அந்த சீரு, இந்த சீரு, விவசாயிகளோட முழு கடன் ரத்துபடி, 200 யூனிட் மாசம் ஃப்ரீன்னு அள்ளி விட்டவரு இப்போ ஒண்ணுமே சொல்லல, சொன்னதுலயும் பாதி பாதி குறைச்சுதான் வச்சிருக்காரு. இப்படி முழுக்க முழுக்க தமிழக மக்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில தான் இந்த பட்ஜெட் இருக்குன்னு திமுகவினர் பலரும் இப்ப குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தாவேக அரசு தாக்கல் பண்ணிருக்கக்கூடிய குளறுபடியான மழுப்பலான பட்ஜெட்டை பத்தி உங்க கருத்து என்ன? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிருங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.